பல்கலைக்கழக வேந்தராக முந்தைய அரசினுடைய நிலைப்பாட்டையே தொடரணும்னு அவசியம் இல்லைன்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கருத்தை சொல்லியிருந்தாரு. இந்த கருத்துக்கு இப்ப கண்டனங்கள் வலுக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய கருத்துக்கு இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விசிக எம்பி ரவிக்குமார். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மத்திய பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநரே பல்கலைக்கழக வேந்தராக தொடரலாம். முந்தைய அரசினுடைய அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லைங்கிற மாதிரி விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதனுடைய இந்த கருத்துக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது விசிக எம்பி ரவிக்குமாரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்காரு. அதாவது மாநில உரிமைகளுக்காக தமிழ்நாடு போராடி பெற்றதை கைவிட மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இது அவமதிக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் முதலமைச்சருடைய ஒப்புதலோட தான் சொல்றாரா அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைச்சிருக்காரு விசிக எம்பி ரவிக்குமார். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கும். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.